தமிழக வெற்றிக் கழகம் கட்சி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருந்தாலுமே அவங்க ஆட்சி அமைக்க பல சிக்கல்கள் இருந்துச்சு. சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றனர் தாவேகாவினர். ஆனால் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் தேவை அப்படின்றதுனால தாவேகா கட்சியால ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஆளுநர் சொல்லிட்டாரு. 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு வந்தால் தாவேகா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஆளுநர் கூறிவிட்டாரு. தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி தான் ஆட்சி அமைக்க வேண்டும். ஆளுநர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னு அனைவருமே வலியுறுத்தினாங்க. காங்கிரஸ் கட்சி ஆளுநர் மற்றும் பாஜகவை எதிர்த்து போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. இதற்கிடையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளிடம் ஆதரவு கேட்டிருக்காரு. அவர் கேட்ட ஆதரவை கம்யூனிஸ்ட், விசிகா ஆகிய கட்சிகள் வழங்கினாங்க. இதன் மூலம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்க இருக்காரு. அந்த பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுமே வருது. இந்த விழாவிற்கு ராகுல் காந்தி வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. திமுக கூட்டணியில பல ஆண்டு காலம் தொடர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் தேர்தலுக்கு பிறகு தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து திமுக கூட்டணியை முறித்துக் கொண்டாங்க. மக்களவை தேர்தலிலுமே தாவேகா கூட்டணி தான் தொடர்வோம் அப்படின்னு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமாகிட்டாங்க. அதன் அடிப்படையில தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை அடுத்து பல சினிமா பிரபலங்களுமே இந்த விழாவில் கலந்து கொள்றாங்களா. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நம்ம தளபதியுடைய நெருங்கிய நண்பரான அஜித்குமார் அவர்கள். நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. என்னதான் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இரு நடிகர்களுக்குமே போட்டிகள் இருந்தாலுமே நிஜ வாழ்க்கையில 2 பேருமே நல்ல நண்பர்கள் அப்படின்றதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.